மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்படி பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்குவாரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா மாரியாத்தாவா? இன்னைக்கு ஒரு நாள் பூரா அவ்வளவு இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. ஐயா, வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க ஒரு எந்த மாதிரி வருமா? நம்ம பார்த்த வேலை ஒட்டு வருமா? ஒட்டு. A few minutes later. ஹலோ இவர், இன்றைக்கி நம்ம பிளான் மேலே வந்திருக்கோம். இது புதுக்கோட்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. வாங்க போகலாம். உள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வருது. ஸோ அதிகமாக இது இன்னும் சுற்றுலாத்தலமாக மாற்றலை, ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது மலை ஏறுறது. இப்போ அந்த வேலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேலை இந்த மலையை பற்றி என்னென்ன, மலையோட சிறப்பம்சம் என்னென்ன எங்களுக்கே தெரியாது. கேட்டு தான் சொல்லுங்கள், கேட்டு தான் அப்படியே போகிற வரல. இப்போ தான் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஒரு கடை பூட்டி கிடக்கு. இங்கே தான் சாப்பிட்லாம். சாப்பிடுவோம்டா. அடேங்கப்பா, முதல் படி அது பயங்கரமாக இருக்குது. படிலாம் மேலே வந்து ஒரு தர்காவும் குருவன் கோயில் இருக்குது. ஐயா உட்காந்துருக்காரு தம்மா போட்டு. ஐயா வணக்கம். இந்த மலையை பற்றி வச்சு சொல்லுங்கள். உட்காருங்க. கலாங்கெல்லாம் போய் சொல்லிடல, உட்காரு. என்கிட்ட கேளுங்க. 7 வயசு பிள்ளை, அரபு நாட்டிலேருந்து வந்தவர். பிள்ளையார் அண்ணன், முருகர் தம்பி. நீ எதுக்கு வந்த, என்ன போகிறேன்? நான் இஸ்லாத்தா பரப்ப வந்தேன், மாத்தா பரப்ப வந்தேன். குழந்தை இல்லைன்னா குழந்தை வரம் கொடுப்பா. கல்யாணம் குமரனுக்கு கல்யாணம் முடிச்சப்பா. கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடி கொடுப்பா. அந்த புழுங்கரிசி ஊற போட்டு மாப்பிடிச்சு ரொட்டி சுட்டு 10-2 ரொட்டி எடுக்கணும். இந்தாங்கில் வைக்கணும். தலைமாளுக்கு ஏன் தானே மாப்பிள்ளை ஒன்று பொண்ணு ஒன்று சாப்பிடணும். இப்போ எங்கள் அத்தா இல்லை, அம்மா இல்லை, தங்கச்சி ஒன்று காப்பாற்றுறேன். ஏதோ அல்லாவோட கொடுங்க பறக்கத்து. கல்யாணம் முடிச்சாதான் எனக்கு குடும்பமாக இருந்தாதான் எனக்கு ஒரு பங்கு தற்காவில். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்படி அதாவது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து நாங்கள் 4 அச்சடிச்சு இருக்கிறோம். அங்கே வாங்கிடுவேன். பொண்டாடிக்கு அடக்கத்தில் கொண்டு போயிடுவேன். பெத்த தாயை பார்த்தேன், இப்போ தங்கச்சியை பார்க்குறேன். தங்கச்சி மாமியோட புதுக்கோட்டை போயிடுச்சு. உங்களோட ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்களா? உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த பிரான்மேலோட ஹிஸ்ட்ரி தெரியுமா உங்களுக்கு? சாம்பார் ஆப் எனக்கு. மலை மேலுக்கு மலையாண்டி சித்தர் வைத்தியர். மரம் இருந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, சல்ல கடுப்பு, சல்லவாதம், வெட்ட ரத்த கட்டு, இதை மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. இப்போ 3 வருஷமாக வருமானம் இல்லை.
யாரு மலை சொல்ற கேளியா. யாருக்குன்னு மழையா இல்லை உங்கள் வாழ்க்கையா? என் வாழ்க்கை வருமானம் இல்லை. வருமானம் இல்லை இல்லை சொல்ற கேளு. கூட பேச செம்ம தூக்குவேன், புள்ள தூக்குவேன், இலக்கடை தூக்குவேன். சாவுலா மீது மகன் கமால் பாஷா, ஊர் செல்லியன்பட்டி. A few minutes later. படிலாம் பயங்கரமாக இருக்குது படம். அது பின்னாடி ஒருத்தர் போயிட்டு வராரு. அவர்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டால் அவரோட ஹிஸ்ட்ரி சரி ஓகே எல்லாம் படம் பண்ணே வராரு. ஏதாச்சும் பண்ண வரான்னு பேசுகிறோம். கொஞ்சமாக இருக்கு. ஓகேயா விட மாட்டுறாப்புல. தெரியாதனமாக கேட்டு விட்டோம். நாங்கள் அந்த மலையில் குடியிருக்கிறோம்னு நினச்சி கேட்டுவிட்டோம். அவரே வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மலையாண்டி கோவில் சித்தர் இருக்க நேரம் செல்லும் வழி. பார்த்துங்க சித்தர் என்ன ஏரியாமா ஏரியா? அதான் ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க, பொறுமையாக வாங்க. நீ பொறுமை. ஓகே தைரியத்தை விடவே கூடாது. முடிஞ்ச அளவு போராடுவேன். யுத்தத்தை தவிர்த்து. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். மலைக்குள்ளே ஏறுறதுனால வெயில் அவ்வளோவா தெரியல. யாருமே இல்லை, கடையும் கிடையாது. கடை ஒன்று வரும்னு ஒருத்தர் சொன்னார். ஒன்று சேர்ந்து வரேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வேலையெல்லாம் பேசி கொள்கிறாங்க, வெறும் கொள்கிறேன். அடுத்தது எழுதி போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, மலையடிக்குள்ளே ஏறிட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். 2 கிலோமீட்டரா? இம்பாசிபிள் மிஷினை முடிக்கலான்னு இருக்கோம். இதோட 2வது அடி வந்து பாதியிலே ஏறிட்டு இருக்கோம். இந்த அடியாச்சும் முடிக்கலாம் பார்ப்போம். ஆக்சுவலாக அது 3rd attempt. அந்த வழி எதுவும் பார்க்கணுமா? பார்த்தாச்சு. என்னடா புதுக்கோட்டைக்குள்ளே இவ்வளோ கிலோமீட்டர் கம்மி இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு மோஸ்ட் அண்டர் ரேட்டட். யாரும் வரமாட்டானுங்க அதிகமாக. ஏன்னா இங்கே கடை எதுவும் கிடையாது, அவ்வளோ ஸ்டே பண்ணுற இடமும் இல்லை. அவ்வளோ ஒரு நாளுக்கு விசிட் அடிக்கிறதுக்கும் ஒர்த்து இல்லை அந்த பிளேஸு. காலைல வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். காலைல ஒரு 11 மணி 10 மணிக்கு மேலே வந்துட்டு நம்பி வந்துட்டு தனியாக வராப்புல. வியூவர்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். பிரதர் ஒரு 25%, ஒரு இன்னும் ஒரு 95% இருக்குமா? இருக்கும். என்ன பிரச்சனைனா ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால படி கொஞ்சம் வாட்டமாக இல்லை. ஸோ மலையில் படி வாட்டமெல்லாம் இருக்காது. கஷ்டம்தான். நல்லா ஃபிட்னஸோட வரும். வாங்க லைட் பாட் ஆஃப் இல்லாட்டி காப்பி எடுத்து போட்டுருவாங்க. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? டஃபஸ்ட் ஸ்பேஸில் ஸ்டார்டிங். கைப்பிடிலாம் இல்லை, பாதி கைப்பிடியே இல்லை. லேடிஸு குழந்தைங்க எல்லாமே வராங்க. போனால் அவ்வளோதான். இப்படி பாருங்க பாருங்க கைஸ், பாலிமர் வந்துடாம போகிறான். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை காக்கிட்டு ஐயா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு பேச்சு தனக்கு யாரும் இல்லை, பாவம். ஐயா போய் போடுங்க நினைக்கிறேன். அவருக்கு பேசிட்டு போனால் ஒரு grip கிடைக்கும், அதனால நிற்கிறாப்புல. பேசிக்கிட்டே போகலான். நான் இருக்கேன் ஐயா, நீங்கள் போங்க, உங்கள் பின்னாடி நான் இருக்கேன். அவனபடி நான் தான் இருக்கேன். நண்பன் எப்போவுமே பின்னாடி இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. முன்னாடி நடந்து இருப்பான். ஐயோ
பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. வர வழியில் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துருச்சு. குரங்கு பிடிங்கி திண்டுச்சு எல்லா சாப்பாடு. பசியோடு வந்தோம். ஐயா குரங்கு திட்டிட்டு இருக்காரு. கடுப்பாய் கண்டமணி திட்டுறாரு. காய்ஸ் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பீப் போட்டுடலாம். குரங்க பேசுறியா? இல்லை வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடுறீங்க. மக்கள் பார்க்குறாங்க. அப்படியா? யாரு? மக்கள் தான், பொதுமக்கள். எந்த ஒரு யார் வேணா பார்க்கலாம். உலகத்தில் எங்கே இருந்து வேணா பார்க்கலாம். நீங்கள் பேசுகிறேன் பார்த்துட்டு போகிறேன். Upon a time, there lived a ghost. தக்கில் போட்டாரு. அப்படி பேசினாதான் போக முடியும். என்னதான் பேசுங்க. கமால் பாத்தா வந்தாரு, பேசினாரு, அழைச்சி கொண்டு போனார். வேற போய் சொல்லு. கமால் பாத்தா மாதிரி வரமா வரும் சொல்லுவாங்கல்ல. A few minutes later. காய்ஸ் ரெண்டாவது படித்துணை படித்துறை தான் நின்றுட்டு இருக்கோம். கீழே கொஞ்ச நேரத்தில் முன்னாடி ஒருத்தட்ட கேட்டோம். இன்னும் முக்கால்வாசி மழை இருக்கான். வழுக்குது பார்த்து. ஐயா வழுக்குது பார்த்து. பேச்சு பணம் குறைச்சல ஐயா. வீட்டு போக முடியாது. நல்லா பாருங்க, நினைக்க முடியாது. வழுக்குதுடா. இங்கே வழுக்குது பார்த்து வாங்க. பயங்கரமாக வழுக்குது கைஸ். அந்த ஐயா ஒரு வழியாக இங்கிட்ட ரிட்டன் போயிட்டு இருக்காரு. ஒரு 50 ரூபா காசு தருவாங்கன்னு சொல்லி மலையை அவருக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லி வராரு. நாங்கள் தான் பாதியிலே அவர் கேட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ 50 ரூபா காசுக்காக 1/2 கிலோமீட்டர் மலை ஏறி, 1/2 கிலோமீட்டர்லாம் இல்லை, ஒரு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல முடியல, அவளை ஏறி எங்கள்கிட்ட மூச்சு போட்டு பேசி அவனை கைட் பண்ணுறேன், பாட்டு பாடி பண்ணுறாரு. இந்த காலத்தில் காசு சில பேருக்கு வேல்யூவே இல்லாமல் இருக்குது. வேறு மாதிரி ஆளுங்களை பார்க்குறாரு. இதுக்காக அதிகமாக சம்பாதிக்கும். ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க முத்தமிட போடுவாங்க. எவனுக்குமே உதவாமல் ஒருத்தர் சுயநலமாக இருந்தான்னு வச்சுக்கோம், உன்ன மாதிரி மீதி தான் வாங்குவாங்க. அதனால் இனிமேலாவது 4 பேருக்கு பயன்படு. ஓகே பாய். கிட்டத்தட்ட ஒரு 40% ஏறிப்போன்னு நினைக்கிறேன். அப்போ தாண்டி போகலாம். இதெல்லாம் பாருங்கள் வியூவர்ஸ். நிற்கிற இடம் சுற்றி ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, யாரும் இல்லை. இதெல்லாம் மனுஷன் இல்லை, இருக்கும் பாம்பு குரங்கு எல்லாம் இருக்கும். மனுஷனுக்கு கொடியெல்லாம் அது கிடையாது. அதான் சொன்னேன். A few moments later. பாதி மலை ஏரியாச்சு. ரைட்டில் ஃபுல்லாக சிவகங்கை, ஃபுல்லாக காடு தான். லெஃப்டில் ஃபுல்லாக போயிட்டு சொல்லலாம். அங்கே போனோம் நாங்கள். ஒரு 5 நாள் எல்லாம் ஸ்ட்ரெஸ்டாக வேலைக்கு போயிட்டு 6 நாள் என்ன பண்ணாலும் கடுப்பு வரும்ல, அந்த கடுப்பில் ஸ்டார்ட் பண்ணாரு அது. ஸோ எல்லாரும் கடுப்பு வந்துச்சுன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எதுனா ஒன்று பேக்கப் ஒன்று யோசிச்சுக்கோங்க. அது பணம் தருது, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நிம்மதி தரும். எனக்கு பிடிச்சது பண்ணுறேன், வேலையும் பிடிச்சி தான் பண்ணுறோம். பட் அதில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது. என்னைக்குமே ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி வேலை செய்கிறதில்ல, அதில் நிறையா ஏர்னிங் கிடைக்கும். நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஸோ ஒர்க்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. எப்பவுமே இந்த வேலை பார்த்து முன்னேறலாம். உலகத்தில் பிடிச்சது பண்ணணும், அது மட்டும் தான் என் மேட்ரு. போய் சாமியை பார்ப்போம், பாசிட்டிவ் ஆகுறோம், பாசிட்டிவாக ஊருக்கு போகிறோம். ஓகே 75% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 25% ஏறினா மழை வந்துடும் நினைக்கிறேன். நான் பாலா ஓகேவா, ஏறலாமா? கண்டிப்பாக ஏறலாம். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. Run. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு திருச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பாலா விஜய் அரசியல்லாம் வர என்ன பிளான்? அரசியலுக்கு என்ன எல்லாரும் ஓட்டு போடணும் இருக்கு, அதான் பிளானு. உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். A few moments later.
ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். லாஸ்ட்டு ஸ்டெச்சுன்னு நினைக்கிறேன். சபரிமலை பேருனா இன்னொரு இருக்கு மேடம், திருப்பதியா, அதெல்லாம் என்னங்களுக்கு இது மேட்ரே இல்லை. லைஃப்பில் எந்த மாதிரி ஏதாவது இது கொஞ்சம் கஷ்டம்தான். மழை ஏறுறதுக்கே முடியலை எங்களால். ஸ்போர்ட்டில் இருக்கவங்க எல்லோரும் எவ்வளோ ஃபிட்னஸாக இருப்பாங்க யோசிச்சு போயிடுவோம். ஈஸியாக கமெண்ட் பண்ணலாம் இந்த கேட்ச் ஒரு பிடிக்கலன்னு சொல்லி. ஃபிட்னஸ் அப்போ அப்படி இருக்கணும் கிரவுண்டில். ஒன்ஸ் விளாண்டோம்னா ஏன் ஃபிட்னஸ்லாம் பற்றி பேசுகிறதா, நான் கிரிக்கெட் பிளேயர் ஒன்ஸ் விளாண்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டில் எப்போவுமே இருங்க. ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 45 ஆனால் கூட பரவாயில்ல, 50 ஆனால் கூட பரவாயில்ல. ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டில் வந்து ரெகுலராக இன்வால்வ் ஆகிக்கணும். கிரிக்கெட் ஆடுறது, அது இன்டோரோ அவுட்டோரோ எங்கே வேணால் விளாடுங்க. மாடியில் ஆடுறீங்களோ இல்லை கிரவுண்டில் போய் ஆடுறீங்களோ, ஸ்போர்ட்டில் இருந்தோம்னா உங்கள் மைண்டு எல்லாமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். எங்கே ஃபீல் பண்ணுவீங்க எப்பவுமே. மற்றபடி ஸ்போர்ட்டை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் இன்வால்வ் ஆனீங்கன்னா ஒன்லி ஹார்ட் பிரேக்ஸ் தான் நடக்கும். அதையும் பார்த்துக்குவேன். நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க. நான் அவ்வளோ பெரிய சப்பாத்தி களி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கோங்க. இதான் சப்பாத்தி களி. இந்த சில அக்யூஸ்டெல்லாம் இதை வச்சு தான் அடிக்கணும் தமிழ்நாட்டில். அந்த இடத்துல அப்போ தான் தின்னுவானுங்க. என்ன போனால் அங்கே இருக்கு ஏதோ இதா இங்கே இருக்கு பாரு, தெளிவாக இருக்கு சப்பாத்தி களி. ஜாலியாக வாங்க வரணும். ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாராருக்கு வேணுமோ வந்துட்டு போங்க. ப்ராப்பராக பிளான் வந்து ஜூஸ்லாம் கொண்டு வாங்க. சாப்பாடு கொண்டு வந்தால் குரங்கு பறிச்சிடும். அந்த குரங்கு பிரச்சனை ஓவராக இருக்குது. ஜூஸ்லாம் வச்சுக்கோங்க, வச்சு நீட்டாக வாங்க. நாங்கள் ஜூஸ் அதில் போட்டு கொண்டு வந்துட்டோம், அதனால் எனக்கு ஒன்றும் தெரில. நல்லா நிறையா போட்டு கொண்டு வாங்க ஜூஸ் மட்டும். ஆமாம், இதில் கொஞ்சம் பார்த்து வாங்க. எப்படி கொஞ்சம் கம்பிலாம் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல. ஸோ பிடிக்கிறது கம்பி இல்லாமல் பார்த்து வரணும். மெயினாக அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வரப்போ வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. ஒரு நாள் பேக்கப்லேயே ஸோ கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது, பார்த்து ஏறுங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே ஏறினா கூட நல்லா பயங்கரமாக பார்த்துட்டு தான் ஏறேன். ஒரு செகண்டும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது. ஆமாம், விளாக் எடுக்கிறேன்னு சொல்லி பாலிமர் ரிப்பீட்டடாக ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்டு இருப்பானுங்க, பார்த்துக்குங்க. உங்களை வேலை பார்க்க நீங்கள் இருக்க மாட்டேங்க. அப்புறம் போட்டுருவானுங்க 25 மணிக்கு பக்கத்தில் 2 வாலிபர்கள் சொல்லி போட்டுருவானுங்க. இந்த மலையோட உச்சி போயாச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி ஏறிட்டு இருக்கோம்? செங்குத்தாக ஏறிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது செங்குத்தாக ஏறிட்டு இருக்கோம். ஸ்லானிங்காக இருக்குது பாருங்க. உச்சி போயாச்சு, ஆரம்பருக்கு இருக்குது, பார்த்து வாங்க. கம்பி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல கம்பி இருக்குது, சில இடத்துல இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. அதனால் கம்பி இல்லாத இடத்துல குரங்கு மாதிரி கீழே கையை பிடிச்சா ஏறணும். இந்த மலையை பாருங்கள், கீழே விழுற மாதிரி செம பெரிய இதை பார்த்தா வேறு மாதிரி தெரியுது. ஹலோ காய்ஸ், இன்னமும் நாங்கள் வரல, ஏறிட்டு தான் இருக்கோம். வந்துருச்சு, இன்னும் 20% இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தான் ஃபைனல் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு வீலாகலாம் போட்டு ப்ராக்டிஸ் தான் தெரியாது, சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சாப்பிடாம இவ்வளோ பண்ணது பெரிய விஷயம். இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா கூட தெரில, பார்த்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மிஸ்டர் மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெயின்போ இருக்கு பாருங்க. A few moments later. மரண வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் நம்ம. ஆல்மோஸ்ட்டு
க்ளவுட்ஸே நம்மளுக்கு ரொம்ப கிட்ட தெரியுது. மேலே வந்துட்டோம், எதையோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு லைஃப்பில். கஷ்டம் ஏதாச்சும் பிரச்சனைனா அதனால் முடிஞ்சால் மலை ஏற ட்ரை பண்ணுங்க வியூவர்ஸ். எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லி இங்கே கீழே பாருங்கள், கீழே ஒரு மலை இருக்குது. அது எவ்வளோ இதில் இருக்குது பாருங்க, கிட்ட இருக்குது. நாங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் பாருங்க. என்ன பண்ணிருக்கீங்க? A few minutes later. மிஸ்டர் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல மிஸ்டர் மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வீடியோலாம் தரமா போடுவோம். முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம தான் அவ்வளவுதான். மஜாவா இருக்கு. மிஸ்டர் மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.